நியாயமான நேர்மையான முறையில் வழக்குகளை விசாரிக்கிற சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு பாபநாசத்தின் மைய கதாபாத்திரங்களில் ஒருவர். தனக்கு கீழே பணிபுரிபவர்களின் அபிப்பிராயங்களையும் மதித்து அதே சமயம் தன் மனதுக்கு நியாயமாக தோன்றுகிறபடியும் நடந்து உயரதிகாரிகளின் உத்தரவையும் கடைபிடித்து தன் பணியை செவ்வனே செய்கிற சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு. உயர் அதிகாரிக்கு உரிய மிடுக்கு, ஒரு தாயின் பாசம், விசாரணையில் தன் மனப்போராட்டங்கள் வெளியே தெரிந்து விடாதபடி நடந்து கொள்ளும் சாமர்த்தியம், அந்தரங்கமாக தன் கணவனின் தோளில் சாய்ந்து கதறும் பெண்ணை, அடுத்த நொடியே போலீஸ் அதிகாரியாக உருமாறும் லாபகம், இவை அனைத்துக்கும் உரிய பாபநாசத்தின் சிறப்புகளில் ஒருவர் கீதா பிரபாகர். மனைவி ஓர் அரசு உயர் அதிகாரியாக இருந்தாலும் அவளது தாய்மையை புரிந்து கொண்டு பரியுடன் அவளது வேதனையை பகிர்ந்து தன் மனதில் உள்ள சோகத்தையும் மறைத்தபடி ஒரு கண்ணியமான கணவனாகவும் பாசமுள்ள தகப்பனாகவும் பாவ புண்ணியங்களுக்கு பயந்து நியாயமாக வாழும் பண்பாளர் பிரபாகர். பாபநாசம் போலீஸ் ஸ்டேஷனின் புதிய சப் இன்ஸ்பெக்டர் தேனிநாதன். பாபநாசத்தில் இடம்பெறும் விசாரணையில் முக்கிய சாட்சியான தென்காசி பிரியாணி கடை ஓனர் தன் ஒரே மகள் ராணியை கட்டி கொடுத்துவிட்டு மனைவி மற்றும் மகன் தங்கராசுடன் தன் ஓய்வு காலத்தை கழித்து வரும் செவத்த பெருமாள். மருமகனை தன் மகனாகவே நினைக்கிறார்கள் செவத்த பெருமாள் என்னும் பாசமிகு மனிதரும் அவர் மனைவியும். அரசியலில் குதிக்கும் எல்லா இளைஞர்களையும் போல இவருக்கும் முதலமைச்சர் நாற்காலி மீது ஒரு கண் உண்டு. அதனாலேயே இவர் வரும்போதெல்லாம் வந்துட்டாங்கள தமிழ்நாட்டோட எதிர்காலம் என்றார் இவரது தகப்பனார் செவத்த பெருமாள். சுயம்பலிங்கத்தின் மூத்த மகள் செல்வி உயர்நிலைப் பள்ளி மாணவி. படிப்பில் கெட்டியான செல்வி அப்பாவுக்கு செல்லம், அம்மாவுக்கு நெருக்கம். சுயம்பலிங்கத்தின் இளைய மகளான மீனாவை சுயம்பலிங்கத்தை போலவே மீனா குட்டி என்றுதான் அழைக்க வேண்டும். சுயம்பலிங்கம் ராணி தம்பதியினரின் செல்ல மகள்கள் செல்வி, மீனா குட்டி. தமிழ்நாட்டின் நடுத்தர குடும்ப தலைவி. சுயம்பலிங்கத்தின் பாதி, செல்வி மீனா குட்டியின் ஆதி. பாசத்தையும் கண்டிப்பையும் சரிவர கலந்து குழந்தைகளை வளர்த்த தாய். படித்ததென்னவோ பத்தாப்புதான், ஆனால் குடும்ப பொறுப்பில் முனைவர் பட்டம் வாங்கும் அளவுக்கு தேர்ந்த பெண்மணி. ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான அன்பான ராணிக்கு செல்வி மீனா குட்டியுடன் சேர்த்து சுயம்பலிங்கமும் மொத்தம் 3 குழந்தைகள். இவர் பாபநாசத்தின் ராணி, சுயம்பலிங்கத்தின் ராணி. பாபநாசத்து மனிதனை தன் மொழியால், நடை, உடை, பாவனையால் கொணர்ந்த சுயம்பலிங்கம் அண்ணாச்சி இதோ உங்கள் முன்னால் வருகிறார். சுயம்பண்ணாச்சி, இந்தியா இருக்கியா? இவன் எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்கல்ல, சீக்கிரம் வாங்க ஐயா, வாங்க வாங்க. நல்லா இருக்க, நல்லா இருக்கா, சின்ன இருக்கல்ல. பாபநாசம் திரைப்படத்தின் கதாபாத்திரங்களை உங்கள் கண்ணில் தத்ரூபமாக கொணர்ந்த பாபநாசம் திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் வருகிறார்கள்.